வணக்கம் மக்களே. அதாவது நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க, வாக்கு சுத்தம் வேணியா, பேச்சில் சுத்தம் இருக்கணும், சொன்னால் அதை செய்யணியா, அவன் தாண்டா மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அந்த வாக்கு சுத்தத்திற்கு உதாரணமாக இருக்கக்கூடிய அண்ணன் ஜோசப் விஜய் சொல்லுவதை தாண்டா நான் செய்வேன் அப்படின்னு நெத்தி பொட்டில் அறைந்த மாதிரி இன்னைக்கு சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் பிரம்மாண்டமாக 3 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இத்திட்ட பயனாளிகள் எரிவாயு சிலிண்டர் பதிவு செய்து சிலிண்டர் பெற்றவுடன் எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். அதில் மிக முத்தாய்ப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா, அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழே மகளிருக்கு ஆண்டிற்கு 3 சிலிண்டர் இலவசம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார். உண்மையிலேயே இந்த அறிவிப்பை யாருமே எதிர்பார்க்கல. திமுக கூட அவங்களுடைய மகளிர் உரிமை தொகையை 2.25 ஆண்டு அல்லது 3 ஆண்டுகள் கழித்து கடைசி 2 வருஷம் தான் கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு மனுஷன் சட்டப்பேரவையில் யாருமே எதிர்பார்க்கல. இதை பற்றி ஒரு செய்திகள் இந்த டிஜிட்டல் மீடியாவில் ஏதாவது சில கிளிப்ஸ் கிடைக்கும், ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஏதாவது சில அறிவிப்புகள் முன்னறிவிப்புகள் எதுவுமே வரல. இன்னைக்கு சட்டப்பேரவைக்கு வந்தார் மனுஷன். ஃபஸ்ட்டு 110 விதி அன்னபூர்ணியில் 3 சிலிண்டர் அப்படின்ட்டாரு. இதெல்லாம் ஒரு மாபெரும் அறிவிப்பு. இன்றைக்கி ஒரு சிலிண்டர் வாங்கினா கிட்டத்தட்ட 1100 ரூபா ஆகுது டெலிவரி சார்ஜோட. ஸோ 3 சிலிண்டர், 6 சிலிண்டர்னு சொன்னார், 3 சிலிண்டர் கொடுத்துட்டாரு. இன்னும் 3 சிலிண்டர் தான் அவர் சொன்னபடி கொடுக்கணும். அதையும் கண்டிப்பாக அண்ணன் கொடுப்பாரு. ஸோ அண்ணன் ஜோசப் விஜய்க்கு இந்த ஜோசப்பின் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மேலும் நம்முடைய சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். மனுஷன்னா வாக்கு சுத்தம் வேண்டியா, அந்த வாக்கு சுத்தத்திற்கு எங்கள் அண்ணன் ஜோசப் விஜய் ஒரு மாபெரும் உதாரணம். மேலும் என்ன சொல்லியிருக்காரு, பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை நான் அன்னைக்கு கடந்த முறை 2025 ஜனவரியில் நான் போய் அந்த மக்கள்கிட்ட பேசினேன். அவங்ககிட்ட அன்னைக்கே நான் சொன்னேன், நம்முடைய ஆட்சி தாவேக ஆட்சி அமைந்த பின்பு திட்டம் கைவிடப்படும். அதே போல் இன்னைக்கு பரந்தூர் விமான நிலைய திட்ட அறிவிப்பை அண்ணன் ஜோசப் விஜய் கைவிட்டிருக்கார். தமிழக அரசு கைவிட்டிருக்கு. இனிமேல் பரந்தூர் மக்கள் நிம்மதியாக தூங்கலாம். அவங்களுடைய விவசாய விளைநிலங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அங்கு எந்தவித ஒரு மிகப்பெரிய கட்டமைப்புகளும் வராது. அவங்க தங்களுடைய சொந்த நிலத்தை இழக்க வேண்டாம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு, வாக்கு சுத்தத்தின் 2வது உதாரணம். 3வது என்ன சொன்னார், தமிழக மகளிருக்கு மாநிலம் முழுவதும் நீங்கள் இலவச பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனுடைய ஒரு வெளிப்பாடாக தற்போது மாநகர பேருந்துகளில் இந்த விடியல் அந்த வெற்றி பயணம் போயிட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த இது இல்லாமல் எல்எஸ்எஸ், டீலக்ஸு, சூப்பர் ஃபாஸ்ட்டு எல்லாத்துலேயுமே போகலாம். மேலும் மாவட்டங்களுக்கு இடையில், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா திருநெல்வேலி டு நீங்கள் வள்ளியூர் போகலாம், திருநெல்வேலி டு நாகர்கோவில் போகலாம். ஸோ இதுவுமே உங்களுக்கு இந்த பயணத்தை இலவசமாக அறிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் வந்து அம்பாசமுத்திரம், பாபநாசம், தூத்துக்குடி, இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்படி அந்த அறிவிப்புமே கொடுத்துருக்காரு. ஒரு தமிழக மக்களை இன்ப அதிர்ச்சியில் திக்குமுக்காட வைத்திருக்கார் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே ஒரு மாபெரும் அறிவிப்பு. எதிர்கட்சிகளை இன்னைக்கு நம்ம விசாரிக்கும் போது, இந்த அறிவிப்பு விசாரிக்கும் போது எதிர்கட்சிகிட்ட கேட்கும் போது என்ன சொல்கிறாங்க, ஒரு முக்கியஸ்தர் சொல்கிறாரு, இதை எதிர்பார்க்கல ஜோசப், நாங்கள் மனுஷன் சொன்னதை செஞ்சிட்டாயா அப்படிங்கிறாரு. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு. தமிழக மக்கள் திக்குமுக்காடி போயிருக்காங்க இந்த அறிவிப்பால். யாருமே எதிர்பார்க்கல. ஸோ என்ன நடக்குது தமிழக சட்டப்பேரவையில், இந்த திடீர் அறிவிப்புகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, அதை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய்க்கு இந்த ஜோசப்புடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் நம்முடைய தமிழக மக்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையில், தற்போது இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளெல்லாம் மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்குது. நிறைய படித்த இளைஞர்கள் வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்காங்க. பெற்றோர்களுடைய அவப்பேச்சுக்கும் பெற்றோர்களுடைய கிண்டலுக்கும் நக்கலுக்கும் உண்டாக்கி இன்னைக்கு அவங்க மனம் வெதும்பி போயிருக்காங்க. உன்னால் ஒரு சிலிண்டர் கூட வாங்கி கொடுக்க முடியல, ஒரு அப்படிலாம் நிறைய பெற்றோர்கள் கேட்குறாங்க, நிறைய பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துடைய சுமையை குறைக்கும் விதமாக, அந்த குடும்பத்தில் ஒரு நல்லது நடக்கணும், பொருளாதாரத்தில் அந்த குடும்பம் உயரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அண்ணன் ஜோசப் விஜய் 3 கேஸ் சிலிண்டர்கள், சமையல் எரிவாயு சிலிண்டர்களை அன்னபூர்ணி சூப்பர் 6 அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் கொடுத்துருக்காரு.
உண்மையிலே இதற்கு அரசு செய்யக்கூடிய செலவு என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அரசு செலவு பண்ணுது. அரசு என்ன செலவு பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா, இத்திட்டத்தினால் சுமார் 1,30,00,000 குடும்பங்கள் பயனடைகிறாங்க. 1,30,00,000 குடும்பங்கள் பயனடைகிறாங்க. மேலும் இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 2027 ஜனவரி பொங்கல் பொங்கல் திருநாள் அன்று அமலுக்கு வருகிறது. எல்லா பெண்களுக்குமே இது கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில விதிமுறைகளை வைத்திருக்காங்க. அந்த விதிமுறைகள் என்ன அப்படின்னா, தகுதியுள்ள குடும்பங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆண்டு வருமானம் ரூபாய் 2,50,000 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. மேலும் பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினருங்கிற சொல்றாங்க. சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் இந்த பயணங்களை இந்த திட்டத்துடைய பயனை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது அவங்க வந்து அந்த இலவச சிலிண்டரை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அரசுக்கு இந்த திட்டத்தால் கிட்டத்தட்ட ஆண்டுக்கு 4,000 கோடி ரூபாய் செலவு ஆகுது. 4,000 கோடி ரூபாய். இன்னைக்கு ஒரு சிலிண்டர் ஒரு வீட்டுக்கு வாங்கினா 1,100 ரூபா கிட்ட வருது டெலிவரி சார்ஜோட. அதுவும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போட்டால் 40 ரூபா கேட்பான், செகண்ட் ஃப்ளோரில் போட்டால் 50 ரூபா கேட்பான், தேர்ட் ஃப்ளோரில் இருக்க போட்டால் 100 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. சில இடத்துல லிஃப்ட்லாம் கிடையாது. சில இடத்துல சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் தான் லிஃப்ட் இருக்கும், இல்லாததில் அவங்க தான் கொண்டு வர்றாங்க. ஸோ அப்படி டிமாண்ட் பண்ணி வாங்கிட்டு இருக்க சூழ்நிலையில் ஒரு குடும்பத்துக்கு ஆண்டுக்கு 3 சிலிண்டர், வருஷத்துக்கு நம்ம எத்தனை சிலிண்டர் வாங்குவோம்? 6 சிலிண்டர் வாங்குவோம் அதிகபட்சமாக. சில குடும்பங்கள் வேணால் 7 சிலிண்டர் வாங்கலாம். ஸோ 6 சிலிண்டரில் 3 சிலிண்டர் குறைஞ்சதுன்னா எவ்வளோ விஷயம். பேருந்து பயணம் இலவசம் எல்லாருக்குமே கொடுத்துருக்க. இதில் ஒரு மிகப்பெரிய திட்டங்கள்ங்க. மேலும் 3 விலையில்லா சிலிண்டர்கள் மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த சிலிண்டரே உங்களுக்கு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை. இந்த சிலிண்டரே அரசாங்கம் உங்களுக்கு டெலிவரி பண்ண போதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த சிலிண்டருக்கு உண்டான தொகை, அரசோடைய மானியத்துடன் கூடிய என்ன தொகை, அதை கழிச்சிட்டு இப்போ ஒவ்வொரு சிலிண்டருக்கும் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு மானிய தொகை என்ன போடுறாங்கன்னா ரொம்ப சொற்பமாகத்தான் வருது. அது எவ்வளோ தான் போடுறாங்கன்னு ஒரு கணக்கே இல்லை மத்திய அரசு. சில நேரம் 24 ரூபா வருது, சில நேரம் 40 ரூபா வருது. அந்த மானிய தொகை உங்களுக்கு வங்கி கணக்கில் வரும். ஸோ அந்த மானியத்தை கழித்து கொண்டு உங்களுக்கு வந்து அந்த தொகையை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மானியத்துடன் கூடிய போடலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதற்குண்டான விரிவான அந்த அறிக்கை வந்து தலைமைச் செயலாளர் அவர்களால் வெளியிடப்படும். ஸோ இப்போ இலவச சிலிண்டர் 3 சிலிண்டருக்கு உண்டான தொகை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் மொத்தமாக போட்டுருவாங்க. 3 சிலிண்டருக்கு உண்டான தொகை போட்டுருவாங்க. அதை நீங்கள் சிலிண்டருக்கு யூஸ் பண்ணிக்கணும். அதை வேறு எதுக்கு நீங்கள் செலவு பண்ணிடாதீங்க. இந்த 3 சிலிண்டருக்கு உண்டான தொகை உங்களுக்கு போட்டுருவாங்க. அதை நீங்கள் வைத்துக்கொண்டு உங்களுக்கு தேவையான அந்த 3 சிலிண்டர்களை நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். ஸோ இது யாருக்கெல்லாம் இமீடியட்டாக ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்காங்கல்ல தமிழக அரசினுடைய வெற்றி மகளிர் உரிமை தொகை. இந்த வெற்றி மகளிர் உரிமை தொகை வாங்கக்கூடிய மகளிருக்கு உடனடியாக இந்த வங்கி கணக்கில் அவருடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படும். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வந்து கொண்டிருக்கு. ஸோ அதுவுமே வந்து வரவைப்படும். மேலும் நாம் விசாரித்த அளவில் ஏற்கனவே தமிழக அரசு அண்ணன் ஜோசப் விஜய் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மகளிருக்கான உரிமை தொகை 2,500 ரூபாயாக மாற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதற்குண்டான அறிவிப்புகளை நம்ம விசாரித்த வரைக்கும் நமக்கு வந்த தகவல்கள் இது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. பொங்கல் தினத்தன்று 2,500 ரூபாய் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது எந்த அளவுக்கு உறுதி செய்யப்படும் தெரியல. அரசுடைய அறிவிப்பே இறுதியானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பயணம் திட்டம். இந்த வெற்றி பயணம் திட்டம் எப்போ செயலாக்க வருது பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்தி, தேசப்பிதா மகாத்மா காந்தியுடைய பிறந்த தினமான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் இந்த வெற்றி பயணம் திட்டம் அமலுக்கு வருது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தை செயல்படுவதற்காக அரசு செலவழிக்கக்கூடிய தொகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய். இதனால் வந்து அரசுக்கு ஆண்டிற்கு செலவினம் ஏற்படுகிறது 6,000 கோடி ரூபாய். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் இந்த சிலிண்டருக்கு 4,000 கோடி ரூபாய், இந்த பயணம் வெற்றி பயணம் திட்டத்துக்கு 6,000 கோடி ரூபாய், ஏறக்குறைய 10,000 கோடி ரூபாய் அரசுக்கு செலவழிக்க வருது. ஸோ இதுக்கு வந்து கட்டுப்பாடுகள் இல்லை. மகளிர் அப்படிங்கிறதுல எல்லாருமே வந்து பயணம் செலவு, வருமான உச்சவரம்போ மற்றும் மேற்கொள்ள விரும்பும் பயண எண்ணிக்கை, ஒரு தடவை தான் நீங்கள் போக முடியும், 2 தடவை போக முடியும் அப்படிங்கிற கண்டிஷன் கிடையாது. எத்தனை தடவை வேணாலுமே நீங்கள் பயணம் செய்யலாம். ஸோ இந்த திட்டத்தின் கீழே திருநரம், அதாவது டிரான்ஸ்ஜெண்டர் திட்டம், அவங்களும் வந்து இதில் வந்து திருநங்கைகள், அவங்களுமே வந்து திருநங்கை நம்பி திருநங்கை 2 பேருமே வந்து இத்திட்டத்தினர் பயணம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வெற்றி பயணம் மகளிர் கட்டணம் பயண திட்டத்துடைய விரிவாக்கத்தில் என்னென்ன சாராம்சங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநகரம் மற்றும் நகர பகுதிகள், அதாவது மெட்ரோ மற்றும் டவுன் பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இயங்கும் எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ்,
டீலக்ஸ் அரசு பேருந்துகளில் மகளிர்கள் வந்து கட்டணமில்லா பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அறிவு. அதாவது எக்ஸ்பிரஸ் பஸ்லையுமே நீங்கள் போகலாம். இதுக்கு முன்பு போக முடியாது, இந்த பிங்க் கலர் பஸ்ஸில் வரும், இல்லை அதற்கென்றே விடியல் வெற்றி பயணம் அப்படிங்கிற திட்டம் இருக்கக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட் இருக்கக்கூடிய எல்இடி போர்டு இருக்கக்கூடிய பேருந்துகளில் தான் பயணம் செய்ய முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ்லையுமே நீங்கள் போகலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. மேலும் மிக முக்கியமாக ஏற்கனவே அண்ணன் ஜோசப் விஜய் நமக்கு என்ன சொன்னாங்க, முதல்வர் என்ன அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அவங்க பிரச்சாரத்தின் போது, மகளிருக்கு எந்த பேருந்துனாலுமே போகலாம் அப்படின்னாங்க. ஸோ அதை உறுதிப்படுத்தும் விதமாக அதில் ஒரு 2ஆம் கட்டத்தை முதல்வர் வந்து எடுத்து வைத்திருக்காங்க. அண்ணன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாவட்டங்களுக்கிடையே கட்டணம் இல்லா பயணம் மேற்கொள்ளும் விதமாக, உதாரணமாக இப்போ நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி போகலாம், திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம், பெரிய பேருந்து நிலைக்கு போகலாம், திருநெல்வேலியிலேருந்து கோவில்பட்டி போகலாம். ஸோ அப்படி ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க. சொல்லும் புறநகர் மொஃபசல் பஸ், இது புறநகர் மொஃபசல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ளே இறங்கக்கூடிய பகுதி. இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை டு காஞ்சிபுரம் டு திருவள்ளூர், இப்படி இந்த மாவட்டங்களுக்கு இடையே இருக்கிற மொஃபசல் பஸ்லையுமே நீங்கள் போகலாம். மற்றும் மலைப்பகுதிகளிலும் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்களை மேற்கொள்ள முடியும் அப்படின்ட்டு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம். கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு தீர்மானங்கள், ஒரு அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மீண்டும் அண்ணன் ஜோசப் விஜய்க்கு இந்த ஜோசப்புடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பை எந்த ஒரு முதல்வருமே வெளியிடலை. அதுவும் பதவியேற்று 100 நாள் தான் ஆயிருக்கு. இந்த 100 நாளில் அண்ணன் இவ்வளோ பெரிய அறிவிப்புகள். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 3 ரூபா கூட்டி கொடுத்துட்டாரு. விவசாயிகளுடைய கடன், சிறு குறு விவசாயிகளுடைய கடன் திட்டத்தை 75,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணிட்டாரு. இந்த பக்கம் 3 சிலிண்டரு, இலவச பஸ் பயணம், பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிட்டுட்டாரு. இதெல்லாம் அந்த மக்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமானது. எத்தனை நாள் போராடிட்டு இருந்தாங்க திமுக ஆட்சி காலங்களில். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுங்க, எங்கள் விவசாய நிலங்கள் போது, நாங்கள் குடியிருந்த வீடுகள் போது, எங்கள் பரம்பரை சொத்துக்கள் போது, எவ்வளோ நாள் அந்த மக்கள் தொடர் உண்ணாவிரதத்தில் இருந்தாங்க. 400 நாள் 500 நாள் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க வாயில சீனி தண்ணி போட்ட மாதிரி, சர்க்கரையை போட்ட மாதிரி ஒரு இனிப்பான செய்தியை கொடுத்திருக்காரு அண்ணன் ஜோசப் விஜய். ஒரு மாபெரும் விஷயம். தமிழக வரலாற்றில் அண்ணன் ஜோசப் விஜயோட இந்த அறிவிப்புகளை ஒருபோதும் யாராலும் அளிக்க முடியாது. அந்த ஒரு மகத்தான சிறப்பு வாய்ந்த திட்டங்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் அடுத்து அண்ணன் கொடுக்க வேண்டியது என்னென்னா 3 சிலிண்டர் கொடுக்கணும், அதுவும் அண்ணன் கொடுத்துருவார். அதனால் எந்த மாற்று கருத்து இல்லை. வாய்ச்சொல் வீரன்லாம் கிடையாது. சொன்னதை செய்யக்கூடியது அண்ணன். என்ன சொன்னாரோ அதை தெளிவாக செஞ்சிட்டாரு. சொன்னதை சொன்ன விஜய் என்ற ஒரு மாவீரன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கூட நம்ம கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கார். இதெல்லாம் கேட்டு திமுகவுக்கு வயிறு எரியுது. என்னடா வந்தாரு இந்த ஆள், பதவியில் போனார், சிஎம் ஆனார், அறிவிப்பில் அள்ளி விழுதாரு, எப்படி அப்படின்னு எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் நடுங்கி போயிருக்காங்க. மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு முன்னாள் திமுக அமைச்சர் கொழுப்பு அப்படின்னு பேசினார். உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த கொழுப்பு அமைச்சர் இன்னைக்கு தாவேகாவில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். தாவேகாவில் விரைவில் இணைய போகிறார். ஆனால் சில தாவேகாவில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள், சில பேர் அவங்க வந்து அவர் இணைவதை வந்து எதிர்க்கிறாங்க. பட் ஆனாலும் அவர் வந்து தாவேகாவில் இணைவது 100% உறுதி அப்படிங்கிறாங்க. மேலும் ஒரு முன்னாள் திமுக அமைச்சர், திமுக குடும்பத்திற்கு நெருக்கமான ஒரு அமைச்சரும் தாவேகாவில் இணைய பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதெல்லாம் உறுதி செய்த பிறகு யார் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ தொடர்ச்சியான அரசியல் அப்டேட்டுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.